கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் தொடர் போராட்டம் நடத்திய நிலையில் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்துள்ளார். இது குறித்து நம்மிடையே பேச திமுகவை சேர்ந்த அமுதரசன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அமுதரசன் சார் வணக்கம். தற்போது தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்திருக்காங்க. ஒரு பக்கம் பிஜேபி தரப்புல ஒரு இழப்பு, அதாவது எந்த போராட்டத்துக்குமே செவி சாய்க்காத ஒரு கட்சி அவங்க தரப்புல இருந்து ஒரு அமைச்சர் ராஜினாமா செய்யறாங்க. இந்த பக்கம் தாவேக தரப்புல விஜய் அவர்களுடைய படம் வெளியாகி இப்ப டோட்டலா எந்த பக்கமே ஒரு கூட்டமே இல்லாத திரையரங்க காலியா இருக்கிற ஒரு நிலைமையில போயிட்டு இருக்கு. இதை எப்படி சார் பாக்குறீங்க? தர்மேந்திர பிரதானுடைய இந்த ராஜினாமா அப்படிங்கிறது மாணவர்களுடைய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. தொடர்ந்து மாணவர்களுடைய போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹலோ சார், தொடர்ந்து பேசலாம் சார். இணைப்புல இருக்கீங்க. மாணவர்கள், அதாவது மாணவர்கள் ஒரு பக்கம் தமிழ்நாடு முழுவதும் போராடிட்டு இருக்காங்க, இந்தியா முழுவதும் போராடிட்டு இருந்தாங்க. டெல்லியில மாணவர்கள் அடிபடுறப்ப, காவல்துறையால மிலிட்டரியால அடிக்கிறப்ப ஜனநாயகம் நசுக்கப்படுகிறதுன்னு இங்க ஒரு அறிக்கையை விட்டுட்டு தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவை ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் போய் திரைப்படத்துல உட்கார்ந்து கண்ணீர் வடிச்சிட்டு இருந்துச்சு, விஜயனுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த முதல் காட்சி, முதல் ஷோ தவிர மற்ற அனைத்து ஷோக்களும் ஃபிளாப் ஆயிடுச்சு. தமிழ்நாடு முழுக்க திரையரங்கத்துக்கு எந்த இளைஞர்களும் போகல. எல்லாரும் போராட்ட களத்துல இருந்துதான் அவங்க மாணவர்களுடைய போராட்டத்துக்காக போராடிட்டு இருந்தாங்க. இதுல ரெண்டு விஷயம். ஒண்ணு, பாஜகவினுடைய முகத்திரை அவர்களுடைய அந்த மாணவர்களுடைய போராட்டத்துக்காக அடிபணிந்து இன்றைக்கு அந்த அமைச்சர் ராஜினாமா செய்திருக்கக்கூடிய அதே சூழல்ல போலி மாணவர் நலன் பேசிட்டு இருக்கக்கூடிய விஜயனுடைய முகத்திரையும் தாவேக அரசனுடைய முகத்திரையும் கிழிஞ்சு தொங்குது. மாணவர்கள் போராடிட்டு இருக்கிறப்ப தமிழ்நாட்டினுடைய காவல்துறை வைத்து அவர்களை மிக கொடூரமான முறையில தாக்கி அவர்களை மருத்துவமனையில் அனுமதிக்கிற அளவுக்கு அவங்கள தாக்குனதோட மட்டும் இல்லாம அந்த தமிழ்நாட்டில் நடக்கிற போராட்டத்தை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம சினிமா தியேட்டர்ல போய் உட்கார்ந்து எல்லாம் படம் பார்த்துக்கிட்டு அதுல ரொம்ப லயிச்சு போயிருந்தாங்க. இன்றைக்கு ஒரே நாள் தான், அடுத்த நாள் இன்னைக்கு திருத்தணியில பாத்தீங்கன்னா அனைத்து காட்சிகளும் ரத்து. அதே போல தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலையும் திரையரங்குகள் முழுவதுமாக இந்த ஜனநாயகன் படம் அப்படிங்கிறது பாக்குறதுக்கு ஆள் இல்லாம இந்த காட்சிகள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. உண்மையான இளைஞர்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் தாவேக அரசுக்கு எதிராகவும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராகவும் களத்தில் நின்று மாணவர்களுடைய நலன் சார்ந்து போராடிட்டு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இதுல இருந்து வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. பாஜக எப்படி அடிபணிந்து இன்னைக்கு அவர்களுடைய ஒரு அமைச்சரை ராஜினாமா செய்ய வச்சுச்சோ, அதே போல தமிழ்நாட்டிலும் இந்த அரசை முற்றிலுமாக ஒழித்து கட்டுவோம் அப்படிங்கிற ஒரு நிலை தமிழ்நாட்டு இளைஞர்களால் மிக விரைவில் எடுக்கப்படும் அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். ஓகே சார், தற்போது இந்த ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கு. இதுல இந்த திரையரங்கு மொத்தமாக காலியாக இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தாலும் தாவேக தரப்புல எப்பயுமே சொல்ற ஒரு விஷயம் இளைஞர்கள் எப்பவுமே எங்க பக்கம் தான், அவங்க ஆதரவு ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்னு எப்பவுமே ஒரு வெற்று தம்மட்டம் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ திரையரங்கு காலியா இருக்கு. போராட்டம் அவங்க இளைஞர்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவும் தெரிவிக்கல. ஸோ இதை எப்படி சார் ஒரு தாவேகாவுக்கு ஒரு டவுன்ஃபால் மாதிரியா, இல்லை இளைஞர்கள் ஆதரவு அவங்களுக்கு போயிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா சார்? இல்ல, தமிழ்நாட்டில் நடந்த போராட்ட களங்கள்ல இருந்து மாணவர்கள் கொடுத்த அந்த நேர்காணல், அவங்க போட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு இளைஞர்களும் கடந்த 5-6 நாட்களாக தியாகராய நகர்லையும் ராஜரத்ன ஸ்டேடியத்திலையும் அதே போல சென்னை மட்டும் இல்ல, மதுரையில, வேலூர்ல, திருவண்ணாமலைன்னு எல்லா இடங்கள்லயும் இளைஞர்கள் தன்னெழுச்சியாக திரண்டு கட்சி அடையாளங்கள் இல்லாம போராடினாங்க. அப்படி போராடின இளைஞர்கள் முன்வைத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு நண்பா நண்பீஸ்ன்னு சொன்னாரு, இளைஞர்கள் நான் உங்களுக்காக நிப்பேன்னு சொன்னாரு, அதை நம்பி நாங்க ஓட்டு போட்டோம். ஆனா இன்னைக்கு எங்களுக்காக வாயை திறந்து பேச மாட்டேங்கிறாருன்னு அவருக்கு வாக்களித்த இளைஞர்களே ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப விஜயினுடைய உண்மையான மாணவர் நலன் அப்படிங்கிறது ஒண்ணு இல்ல, எல்லாமே ஒரு போலியான பொய் வாக்குறுதிகள் அப்படிங்கறத இன்றைக்கு அவருக்கு வாக்களித்த இளைஞர்களே வெளிப்படையாக அறிவிச்சிருக்கிறாங்க. டவுன்ஃபால்ங்கிறத விட ஒட்டுமொத்த இளைஞர்களும் இன்றைக்கு தாவேக அரசு மேல, விஜய் மேல அதிருப்தியில இருக்கிறாங்க. அவர்களுடைய நம்பிக்கையை இழந்து நிற்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது.